இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற கிரிப்டோ கரன்சிகளில் மிகவும் முக்கியமான ரிப்பிள் காயினை பற்றி பேச போகிறோம். ரிப்பிள் என்பது ஒரு டிஜிட்டல் அசெட் அல்லது டிஜிட்டல் கரன்சி என்றும் கூறலாம். இந்த ரிப்பிள் காயின் 2012ஆம் வருடம் யுஎஸ் கலிஃபோர்னியாவில் உள்ள ரிப்பிள் லேப் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியால் உருவாக்கப்பட்டது. இந்த ரிப்பிள் கரன்சி அட்வான்ஸ் பிளாக் செயின் டெக்னாலஜியான ரிப்பிள் டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்பட்டது. இது உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் என்னன்னா, ஒரு கண்ட்ரியில் இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது குளோபல் கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ரிப்பிள் டெக்னாலஜி. இப்போ நடைமுறையில் இருக்கிற ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் என்னன்னா, ஸ்விஃப்ட் நெட்வொர்க் அப்படிங்கிற நெட்வொர்க் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் குளோபல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்விஃப்ட் நெட்வொர்க்கோட ரிப்பிள் டெக்னாலஜியில் என்னென்ன அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஸ்விஃப்ட் நெட்வொர்க்கில் டிரான்சாக்ஷன் காஸ்ட் அதிகம். ஏன்னா ஃபண்ட் செட்டில்மெண்ட்க்கு தேர்ட் பார்ட்டி பேங்க்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. தேர்ட் கமிஷன் இன்க்ளூட் ஆகிறதால டிரான்சாக்ஷன் காஸ்ட் அதிகமாக இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் டைம் பீரியட், அதாவது ஃபண்ட் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு பேஸ்ட் ஆன் த கண்ட்ரி 1 to 5 days வரைக்கும் ஆகுது. பட் ரிப்பிள் டெக்னாலஜியில் வெரி லோ டிரான்சாக்ஷன் காஸ்ட். ஏன்னா இங்கே எந்த தேர்ட் பார்ட்டியும் இன்க்ளூட் ஆகலை. வெரி ஃபாஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது ஒரு செகண்டுக்கு ரிப்பிள் கரன்சியில் 1500 டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ரிப்பிள் டெக்னாலஜி ஃபண்ட் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு வெறும் 4 செகண்டில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதே போல் மற்ற கிரிப்டோ கரன்சியான பிட்காயின் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். எத்தீரியம் காயினுக்கு 2 நிமிஷம் ஆகும். இதனால்தான் ரிப்பிள் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜியாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ரிப்பிள் டெக்னாலஜி பேங்க்ஸ், கார்ப்பரேட்ஸ், பேமெண்ட் ப்ரொவைடர்ஸ், மணி எக்ஸ்சேஞ்சர்ஸ் போன்ற கார்ப்பரேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எந்தெந்த பேங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், எஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கொட்டாக் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், ஆர்ஏகே பேங்க் போன்ற முன்னணி பேங்க்ஸ் ரிப்பிள் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. மேலும் மணி எக்ஸ்சேஞ்சரான மணிகிராம், யுஏஇ எக்ஸ்சேஞ்ச், வெஸ்டர்ன் யூனியன் போன்ற பெரிய மணி எக்ஸ்சேஞ்சர்ஸ் ரிப்பிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. மேலும் ஜப்பானில் 61 பேங்க்ஸ் மணி டேப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக ரிப்பிள் யூஸ் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரி டு கண்ட்ரி பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட ரிப்பிளில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, அசென்ஷர் சாஃப்ட்வேர் கம்பெனி, சீகேட் ஹார்ட் டிஸ்க் மேனுஃபேக்சரர்ஸ், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் மற்றும் கூகுள் வெஞ்சர்ஸ், ஜப்பானில் பிஐ குரூப் போன்ற பெரிய நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்பிள் காயின் பற்றி தெரிஞ்சுக்க www.ripple.com, www.coinmarketcap.com போன்ற வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம். இன்று ஜனவரி 2017 ஒரு ரிப்பிள் காயினின் மதிப்பு 40 பைசா மட்டுமே. இதன் மூலம் ரிப்பிளின் வளர்ச்சியை தெரிந்து கொள்ளலாம். வரும் காலங்களில் மேலும் நிறைய பேங்க்ஸ், மணி எக்ஸ்சேஞ்சர்ஸ், பேமெண்ட் ப்ரொவைடர்ஸ், வீசா, மாஸ்டர் போன்ற நிறுவனங்கள் இந்த ரிப்பிளை யூஸ் பண்ண ஆரம்பித்தா ரிப்பிளின் பிரைஸ் விரைவில் உயரும்னு பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க.